ரோட்ல தான் இருக்கேன். டிஃபனை சாப்பிட்டதுக்கு தண்டனை அது. தள்ளுப்பா, ஸ்டார்ட் ஆயிடும். தள்ளு. நான் தான் உதவாக்குறேன், கஷ்டப்படுறேன். லட்சியவாதி சத்யா அவன் ஏன் சார் கஷ்டப்படணும்? அதே நீ எழுதிட்டு என்ன கேக்குறியா? நான் என்னையே கேட்டுக்கிட்டேன். இப்பெல்லாம் அடிக்கடி நான் என்னையே கேட்டுக்கிறேன் தெரியுமா? காரை தள்ளிக்கிட்டே கேட்டுக்க. காரையும் தள்ளனா கதையும் சொல்லணுமா? நீங்க 4 பேரும் ஒரே இடத்துல சந்திச்சீங்களா இல்லையா? சொல்ல மாட்டானா? அம்போன்னு விட்டு போயிட்டாரா? காரை தள்ளுறதுக்காகவே கதையை சொல்ல சொன்னாரா? மீதி கதையை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? அப்பா யாரா வாங்கப்பா, முன் கதையை சுருக்கமா சொல்லிட்டு மீதி கதையை சொல்லிடுறேன். அப்பா 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 சொல்லு. அதே அப்பா. என்ன சார் இது, அம்போன்னு இப்படி பொசுக்குன்னு விட்டு போயிட்டீங்க? கார்ல ரிவர்ஸ் கியர் விழுது, அதான் சுத்திட்டு வந்தேன். அப்படியா சார்? உங்களுக்கு ஒரே வழி, அதுவும் நேர் வழி. குறுக்கு வழியில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க யார் எது சொன்னாலும் கேட்க போறது இல்லை சார். சத்யா ரஞ்சன் 2 பேருமே இன்ஜினியர்ஸ் தான். ஆனா பின்னால வந்த ரஞ்சன் சத்யாவுக்கு முன்னால போயிட்டான். ரஞ்சன் டிஇ ஆயிட்டான், டிவிஷனல் இன்ஜினியர். நீங்க டிவிஷனல் இன்ஜினியர் ஆயிட்டீங்களா? இந்த ப்ரமோஷன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஓஹோ, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லணுமோ? எப்படி பேசுறாரு பார்த்தீங்களா? இவர் எப்பவுமே அப்படிதான், எந்த விஷயத்திலும் என்ன கலந்துக்கவே மாட்டாரு. சேச்சே, உன்னை அசட்ட செய்யணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம இல்ல, சொல்லணும்னு தோணல, சொல்லல, அவ்வளவுதான். கமான், லேட்டா செஞ்சாய். நான் சாப்பிட வீட்டுக்கு வர மாட்டேன். இதுதான் உங்க ரூம் சார். என் பேர் கோபால், நான் தான் டிவிஷனல் ஹெட் கிளார்க். அப்படியா? உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களை போல இருக்கிற இளம் இன்ஜினியர்களை பார்க்கும்போது ஒரு தனி உற்சாகமே பிறக்குது. வணக்கம் சார். வணக்கம். இவங்கெல்லாம் இங்க வேலை பார்க்கிற டிரான்ஸ்மேன். நீங்க எத்தனை வருஷமா அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க? 20 வருஷமா இருக்கேன் சார். இந்த டிவிஷன்லயே என்ன ஒரு பழம் பறிச்சாளின்னு சொல்லுவாங்க. அது சரி, அது சரி. அப்போ நானே உங்ககிட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த டிவிஷன் ஒர்க் எல்லாம் அப்படி ஒன்னும் அப்படி ஒண்ணும் பெருசா குழப்பம் இல்லைங்க. அம்மாப்பேட்டை சப் டிவிஷனுக்கு ஒரு புதுசா ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்திருக்கிறாரு. அவர் தான் குழப்பமா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் அப்படி. அப்படின்னா அதை ஏன் கேக்குறீங்க? மனுஷன் வந்தாலும் வந்தாரும் ஒரே சள்ள போங்க. சள்ளையா? ஆமா சார், வரிக்கு வரி ரூலுங்கிறாரு, வார்த்தைக்கு வார்த்தை சட்டம் பேசுறாரு சார். ரூல் படி நடக்கிறதே தப்புங்கிறீங்களா? அது நடைமுறைக்கு ஒத்து வருமா சார்? இப்போ கையெழுத்துக்கு பேப்பரை கொண்டு போய் வச்சா அத படிக்கார் எப்படி சார்? எப்படி சார் பப்ளிக் சர்வீஸ்? எப்படி சார் வேலை நடக்கும்? எல்லாருக்கிட்டையுமே சண்டை தான் போங்க. மனுஷன் இங்க ஒரு நாள் வந்திருந்தாரு, மேலதிகாரி ரொம்ப வயசான மனுஷனும், சின்ன வயசுதான், ஆனா நல்ல அனுபவசாலியாவும் இருக்கிறாரு. பல ஊர் தண்ணி குடிச்சவர் போல இருக்கு. அவர் பேர் என்ன? சத்யா. பேர் என்ன சொன்னீங்க? சத்யா. சத்யா. வணக்கம் சார். டிவிஷன் இன்ஜினியர் வந்திருக்கிறாரு, உங்களுக்காக உங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? ஹலோ, குட் மார்னிங் சார். சத்யா, சத்யா, என்ன அறிமுகப்படுத்துகிறேன் சார், நான் உங்களுடைய புது அசிஸ்டன்ட் இன்ஜினியர். அதெல்லாம் இருக்கட்டும்டா. நீங்க ஜாயின் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டோன்னு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? எப்படி அங்க வந்து சேர்ந்த? பல இடங்கள்ல நான் வேலைக்கு லாய்க்கலன்னு சொல்லிட்டாங்க, கடைசியா இங்க வந்து சேர்ந்தியா? எஸ் சார். இப்ப ஃபேமிலியோட தானே வந்திருக்கேன், வேற தானே குவார்டர்ஸ். கொஞ்சம் இருடா, அந்தியை பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. அடே பையனா, கிடுகிடுன்னு வளர்த்தானே, என்னடா? கண்ணா, நேரா மைதானத்துக்கு போகணும். ஆபீஸ்க்குள்ள போய் அப்பா கிட்ட பேசி திட்டு வாங்க கூடாது. சரிம்மா. நான் உங்க சித்தப்பேண்டா. உட்காருங்க.
உங்களை எங்க உட்கார வைக்கிறதுன்னு தெரியல. நாங்க இப்பதான் வந்தோம். தெரியல. இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. நான் கீழே போய் நாக்காளி கொண்டு வரட்டுமா? ஐயோ, ஆபீஸ்ல ஒரு கல்யா. அதை விட வேற வேண்டாம் எனக்கு. ஏன் இப்படி நடக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு சொந்தமான பொருள்களை சொந்தத்துக்கு யூஸ் பண்ண கூடாதுன்னு இன்னைக்கு பூரா லெக்சர் எடுப்பாரு. நான் ரொம்ப தடவை கேட்டிருக்கேன். நீங்க கேட்கணுமா? வேண்டாம் வேண்டாம், இதுவே போதும். நான் இதுலயே உட்காந்துக்கிறேன். சத்யா இன்னும் அசல் தங்கமாவே தான் இருக்கான். உலக அனுபவம் கொஞ்சம் கூட அவனை டைலூட் பண்ணல, மாத்தவே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அசல் தங்கத்தோட கொஞ்சமாவது செம்பு கலந்தாதான் தங்கமும் நகையா மாறும். அவர் நகையாவே மாற மாட்டேங்கிறாரு. எப்பவும் அசலாவே இருக்கணும்னு பாக்குறாரு. அதனால தான் எந்த வேலையிலயும் அவர் நிரந்தரமாவே இருக்க முடியல. நேத்து ரேடியோ கிட்ட கூட சண்டை போட்டார் தெரியுமா இவரு? ரேடியோ கிட்டவா? வேற ஆள் கிடைக்கலையா? நீங்க கூட பக்கத்துல இல்ல சண்டை போட? ஏதோ ஒரு திட்டத்துக்காக இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதுன்னு அதுல செய்தி வந்தது. இதுல எத்தனை லட்சம் எவன் சுவாகா பண்ணிட போறானோன்னு ஒரே சத்தம் போங்க. அவர் சத்தத்துக்கு நான் தான் பயப்படுவேன். ரேடியோ அவருக்கு பயப்படுமா? அது எப்படி? இவர் சத்தம் வேற, ரேடியோ சத்தம் வேற. இவர் சத்தத்தை நிறுத்தவே முடியல. நீங்க ரேடியோவை நிறுத்த வேண்டியதுதானே? அதைத்தான் நான் செஞ்சேன். செங்கலா இது கல்லெல்லாம் சரியா வேகல. முதல்ல இந்த வேலையை நிறுத்த சொல்லுங்க. என்னப்பா அது? ஏதோ ஒரு கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட ஏதோ ஒரு இன்ஜினியர் பேசுற மாதிரி பேசுற. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, டியூட்டி வேற. முதல்ல இங்க இருக்கிற அவ்வளவு செங்கலையும் அப்புறப்படுத்தி ஆகணும். வேற புது செங்கல் வரணும். அது வரைக்கும் நான் அந்த வேலையை நடத்த விட மாட்டேன். என்ன சார் புரியாத பேசுறீங்க? டெல்லி மந்திரி சிறப்புழாவுக்கு தேதியை கொடுத்துட்டாரு. மண்டியில் வரப்ப கட்டணம் முழுசா இருக்க வேணாம், மொட்டையாவா இருக்கிறது. கட்டணமும் சீக்கிரம் கட்டணும், சுட்ட செங்கல்ல வேணும். எப்படி? சத்தியமேவ ஜெயதேம்பிங்க, அப்புறம் சேமித்து வைங்கன்னு சொல்லுவீங்க. சத்தியமா இருந்தா எப்படி சார் சேர்க்க முடியும்? ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இல்ல? இது சம்பந்தம் இல்லாத விஷயம். சுத்து வட்டாரத்துல கல்லே கிடைக்கல, நான் என்ன பண்றது? அதுக்காக வேகாத செங்கலை வச்சு இந்த கட்டடத்தை கட்ட நான் அனுமதிக்கவே மாட்டேன். சத்யா, நான் இப்ப அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஓ தெரியுது. அதனாலதான் என்ன அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருந்துகிட்டு சைக்கிள்லயே போய்கிட்டு இருக்கீங்க. ரஞ்சன் உங்களை விட மேல போயிட்டோம். நீங்க அதுக்கும் மேல போயிட்டீங்க. உங்க காரை பார்த்தாலே தெரியுது. நான் என் வழியா போறேன், நீங்க உங்க வழியில போய்க்குங்க. கொள்கை லட்சியம்னு பேசிக்கிட்டு இருந்தா குளத்து தண்ணி மாதிரி ஒரே இடத்துல இருக்க வேண்டியதுதான். எல்லாம் இவன் எப்பதான் தெரிஞ்சுக்க போறானோ. போப்பா. ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்துட்டாங்க. நீங்களும் அடிக்கடி வந்துட்டு இருங்க. குமார் பாப்பன். அடே பையன் அப்படியே அப்பாவை விரிச்சு வச்சிருக்கானே. என்னங்க நான் போயிட்டு வரேங்க. சவுந்தலா, உனக்கு விஷயம் தெரிஞ்சிருந்து எதுக்கு அப்படி சொன்ன? இப்படி சொன்னா அவ முகம் எப்படி மாறுதுன்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்ததுங்க. அறிவு கட்ட முண்டம், அறிவு கட்ட முண்டம். இப்படி சொன்னா ஓ மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பார்க்க எனக்கு ஆசையா இருந்தது. சபாஷ், நல்லா சொன்னா, ரொம்ப நல்லா சொன்னா. பாபு, பெண்டாட்டியல் வாக்கிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும்பா, கொடுத்து வச்சிருக்கணும். ஏதோ சொந்த அனுபவம் துணிக்கிறாப்புல தெரியுது. இருக்கட்டும், நான் நிக்கிறேன். பரவாயில்ல, உட்கார் உட்கார். பெண்களை மாத்திரம் குத்த சொல்லி பிரயோஜனமே கிடையாது சார். இந்த ஆம்பளைக்கு மாத்திரம் என்ன, தாலி கட்டுறதோட புருஷனுடைய கடமை தீர்ந்து போச்சா? நான் எழுதியிருக்கேன். நான் இதை வேற எங்கேயோ படிச்சிருக்கேனே. நீங்களும் இதையே படிச்சிருக்கீங்களா? மேல சொல்லு, மேல சொல்லு. மேல சார், கட்டிடக்கலை தான் ரொம்ப சிக்கலானதுங்கிறது இல்ல, ஒரு பெண்ணின் மனசு கூட சிக்கலானதுதான். சில நேரங்கள்ல ஆபத்தானதும் கூட. பெண்கள் மனசுலயும் எத்தனையோ ஆசாபாசங்கள் இருக்கும். அதை புருஷன் உணரணும் சார். என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்படி கேக்குறீங்க? கடமைக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு மனைவிங்கிறவா உயிரில்லாத ஒரு உடமை. நான் இந்த வீட்டுல வெறும் அலங்கார பொருள். பியானா, சோஃபா, பொம்மை இந்த மாதிரி. உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நீங்களாவது பரிதாபப்படுறீங்களே. மிஸ்டர், நான் உங்க நண்பருடைய மனைவி, ஞாபகம் இருக்கணும். நீங்க ஏதோ கெட்ட எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கீங்க. இல்லைங்க, நான் அவரை பார்க்கத்தான் வந்தேன். பொய் சொல்றீங்க, பொய் சொல்றீங்க. என் மனவேதனையை யாருக்கிட்டையாவது சொல்லணும் போல தோணுச்சு. சொன்னேன்.
அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. ஐம் சாரி மேடம், என்னை மன்னிச்சிருங்க. கவனிக்காம விட்ட சின்ன தீப்பொறி வீட்டையே நாசம் பண்ணிடுது இல்லையா? அதே மாதிரி கவனிக்காம விட்ட மனைவி எல்லாம் வச்சிருக்கேன். ஏங்க இன்ஜினியரிங் கான்ஃபரன்ஸ் எத்தனை நாளைக்கு நடக்கும்? 3 நாள்ல முடிஞ்சிடும். உனக்கு தான் துணைக்கு அண்ணி இருக்காங்களே. அவங்களுக்கு எதுக்குப்பா வீடு சிரமம்? காஞ்சனாவையும் குமாரையும் நான் ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். இவன் ஒருத்தாண்டா, அவன் என்ன அண்ணியை தூக்கியா சுமக்க போறா? அதானே. நாம கான்பரன்ஸ் போற சாக்கலையாவது அவங்க இங்க இருக்காங்களே. சவுந்தரா, அண்ணியை நல்லா கவனிச்சுக்க. காஞ்சனா, நீயும் கூடமான ஒத்தாச்சியா இரு. நாங்க புறப்படுறோம். அண்ணி, அவளுக்கு கொஞ்சம் இங்க மாடியில தான் இருக்காங்க. ஆமா, இது என்ன டை? இது லேட்டஸ்ட் ஃபேஷன். பிடிக்கலையா? நீ விரும்பலன்னா கைட்டிடுறேன். என்ன சொன்னீங்க? இதுவரையிலும் நீங்க ஏகவசனத்துல பேசினதே இல்லை. நீன்னு சொன்னா நெருங்கிட்டோன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்வைய மறைச்சிட்டேன். விட்டுடுங்க, எனக்கு பயமா இருக்கு. சொன்ன கேளுங்க, விடுங்க. சகுந்தலா, யாரம்மா இது? முதல்ல வெளியே போய. அதை சொல்றதுக்கு நீ யார்? அதானே, உன்னை யார் இங்க வர சொன்னது? வந்திருக்க கூடாதுதான். ஆனா உன் புருஷனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீ செய்யலாமா? உன் குழந்தைக்கு தகப்ப யாருன்னு தெரியாது, நீ நியாயம் பேசுறியா? சகுந்தலா, என்ன நீ எவ்வளவு வேணும்னாலும் கேவலமா பேசு, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா உடனே இந்த ஆளை வெளியே அனுப்பு. இந்த மூர்க்கனை இந்த இடத்துல பார்க்கவே என் கண்ணு கூசாதா. அவர்தான் வந்துட்டாரு. என்ன அப்படி பாக்குற? என்னடா ஊருக்கு போனவன் திரும்பி வந்து நிக்கிறானேமா? டாக்ஸில புறப்பட்டு போனோமா, வழியில டாக்ஸி பஞ்சர் ஆயிடுச்சு. வேற டாக்ஸி கிடைக்காம திண்டாடி தெருவுல நின்னு கடைசியா ஒரு குதிரை வண்டி கிடைச்சது. பேர் தான் குதிரை. அது 3 அடி முன்னாடி போனா 2 அடி பின்னாடி போகுது. கடைசியா ஒரு வழியா ரயில் அடிக்கு போய் சேர்ந்தோம். நாங்க வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன கவர்னரா? அவன் ஊதிட்டான், நாங்க திரும்பிட்டோம். அண்ணி, நீங்க என்ன தூங்கலையா? சத்யா வீட்டுல இறங்கிட்டான், நீங்க போய் படுங்க, காலையில போலாம். என்ன யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க? என்ன நடந்தது? இப்பதான் போனோம், அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள மனசாம? என்னமோ நடந்திருக்கு. சவுந்தரா, சொல்லு. அண்ணி, நீங்களா சொல்லுங்க, என்ன நடந்தது? சொல்லுங்க நீ, ப்ளீஸ். அவங்களே கேட்க வேணாம், எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். நடக்க கூடாதது நடந்து போச்சு. சொல்ல வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ வேற வழியே இல்லை. குப்பையில கிடக்கிறவள கூடத்துல கொண்டாந்து வச்சா இப்படிதான் நடக்கும். நான் விளக்கடிச்சிட்டு மாடியில தூங்க போனேங்க. அந்த சமயத்துல கீழே சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. இறங்கி வந்து பாக்குறேன், நினைச்சாலே கேவலமா இருக்கு. அது ஏவாயா சொல்ல மாட்டேன். இருக்கிற இடத்துல எக்கேடோ கேட்டு போகட்டும், வந்து தங்க நேரத்திலுமா இப்படி?
அதை கேட்க போய் தாங்க நான் கேட்டவன் ஆயிட்டேன். இதை என்னால நம்ப முடியல, நம்ப மாட்டேன். அண்ணி சொல்லுங்க, நீ இல்லைன்னு சொல்லுங்க, சொல்லுங்க நீ. சொல்றா, இவ சொன்னதெல்லாம் உண்மையா? நடந்ததெல்லாம் நான் சொல்லிடுறேன் சார். குற்றவாளிகளை நேரடியா கேட்டா என்ன செய்வாங்க? சமாளிப்பாங்க. சார், நான் குற்றவாளிதான். ஆனா நம்பவே முடியலன்னு நீங்க அவ்வளவு நம்பிக்கையா சொல்ற காஞ்சனா நீங்க நினைக்கிறாப்புல தங்க இல்ல. பாவத்துல எங்க 2 பேருக்குமே பங்கு இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் இந்த வீட்டோடவே இருக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எல்லாருக்கும் சொல்றேன், முக்கியமா இந்த விஷயம் சத்யாவுக்கு தெரியவே கூடாது. அதுக்கு தேவையே இல்லை ரஞ்சன். எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான். மிஸ்டர் சேகர், நீங்க போகலாம். ஏமா, ரயிலை நாம தவற விடலாம், ஆனா ரயில் தண்டவாளத்தை விட்டு தவறலாமா? காஞ்சனா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாம இந்த வீட்டுல நின்றுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அருகதை இருக்குன்னு நினைக்கிறியா? போமா, போ. போய் குழந்தையை கூட்டிட்டு உடனே புறப்படு. சத்யா, நடந்தது எல்லாத்தையும் தயவு செய்து மறந்து. நான் மறக்கிறது இருக்கட்டும், உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு நாங்க காரணமா இருந்துட்டோம் இல்லையா? அதை நீதான் மறந்துட்ட.